எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட பேர் முஸ்தபா. விஜய் டிவி கலக்க போகுது யார் சீசன் 7 பெர்ஃபார்ம் பண்ணேன் ஒரு பெர்ஃபார்மர். அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப்ல பிராங்க் கால்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட பிராங்க் கால்ஸ். ஹலோ பிரதர், இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரியாணி உங்ககிட்ட கொடுக்குறேன், கொடுத்துட்டு புடுங்கன்னா எப்படி இருக்கும் உங்க முகம்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பிராங்க். இல்ல அவங்களுக்கு கோவம்னா அதை விட டபுளா எனக்கு வரும். புரியுதா? புருஷனா உனக்கு தாலி கட்டினானா? ஏய் சிந்து தானே நீ, வா நம்ம டோலு போல 2 புள்ள பெத்துக்கலாம் வா. ஹலோ ஐஷா, சாப்பிட்டியா தங்கம்? சாப்பிட்டு இருக்கட்டும் சுகில். சரிடா தங்கம், லவ் யூ. என்னடா யாரும் தெரியலையா? நம்மள கூப்பிட்டு வந்து வசமா ஏமாத்தினார்ல முஸ்தபா. ஓகே, இப்போ வந்து ரிமெம்பர் ஆயிருப்பீங்க. அவனா நீ இதெல்லாம் இருக்கட்டும் தான். இப்போ நீ இந்த வீடியோல என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பிராங்க் கால் தான் பண்ண போறேன். ஸோ யாரை பிராங்க் கால் பண்ண போறேன் அப்படின்னா, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ப்ரோ இவங்களை பிராங்க் பண்ணுங்க ப்ரோ, இவங்களை பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட். என்னோட பர்சனல் டீம்லயா இருக்கட்டும், என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஃபைனலி நான் வளவலன்னு பேசாம அப்பாடா யாரை பிராங்க் பண்ண போறேன் அப்படின்னு அப்படின்னா, சதீஷன் சண்முகம் தான் வந்து பிராங்க் பண்ண போறேன். ஆனா வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து சதீஷன் சண்முகம் பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய லிஸ்ட்ல வரிசையா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லி நானும் நிறைய கண்டென்ட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணல, ஆன் த ஃப்ளோல போவோமே. ஸோ சதீஷன் சண்முகம் வந்து நான் எப்படி பிராங்க் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க புதுசாக ஒரு மெர்ச்சன்டைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிலேட்டடாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி, ஐ மீன் சேம் நீங்கள் எக்ஸ்-கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துருப்பீங்க அந்த லேடி வாய்ஸ். ஹலோ ஹாய்டா, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ இந்த வாய்ஸ் வந்து சண்மு சிஸ்டருக்கு கால் பண்ணி அப்படியே வந்து கான்வர்சேஷன் வளர்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோ வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ எனக்கு வேற டக்குன்னு வாய்ஸ்லாம் மாறும் இல்லையா. ஸோ வந்து இது வந்து என்னோட இன்னொரு மொபைல். ஸோ இந்த மொபைலில் தான் வந்து கால் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா என் மொபைலில் வந்து பண்ண அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத கம்ப்யூட்டர் ஜி ஸ்பீக்கர்ல போடுங்க. தொண்டையில கிச்கிச்சா. ஹலோ யாரு? ஹலோ சொல்லுங்க. சண்முகா? ஆமா என்னோட பேர் சந்திரு. ஒன்றும் இல்லை, டிஎம் வெப்சைட் இருக்குல்ல, ஆமா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, என்ன ஆர்டர் பண்ணிருந்தீங்க? பிங்கா கிரீனா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பிங்க்ல 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்புறமா கிரீன்ல ஒரு 5 ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. வெப்சைட்ல தான் நாங்க சோல்ட் அவுட்னு போட்டோம். அப்படியே ஆர்டர் பண்ணிக்க முடியும்? இல்ல, எனக்கு காமிச்சிச்சே. பாட்டுதா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சரி, நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ, இப்ப கால் பண்ணியிருந்தானே. சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, கால் பண்றேன், நீங்க பண்ணவே இல்ல. செக் பண்ணிட்டு சொல்றேன் சொன்னேன் சிஸ்டர். இல்ல என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஆர்டர் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேனா, ஓகே, அது ட்ரெஸ்ஸுக்கு பதிலா வேற ஏதோ வந்திருக்கு சிஸ்டர். ட்ரெஸ்ஸுக்கு பதிலா வேற ஏதோ வந்திருக்கா? புரியல. இல்ல, போர்வை வந்திருக்கு. என்னோட நேம் வந்து சந்திரா. செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்ல, சந்திரான்னு போட்டா வராது, சந்திரமுகின்னு போடுங்க. சந்திரமுகியா? ஆக்சுவலி 2 இது பண்ணேன், ஒன்னு சந்திரமுகி 1, இன்னொன்னு சந்திரமுகி 2. நீங்க நேம் இது மாதிரி சொல்றீங்க, நான் இந்த நேம்ல ஆர்டர் பண்ண மாதிரி எனக்கும் ஞாபகமே இல்ல. இல்ல, நீங்க செக் பண்ணி பாருங்களே. இந்த நேம்ல இல்லவே இல்ல சிஸ்டர். நீங்க என்னமோ எனக்கு பிராங்க் பண்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க விளையாடுறீங்க, எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ராங்கான விளையாடல, சதீஷ் கிட்ட விளையாடலான்னு தான் கால் பண்ணேன். சதீஷ்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? சரி ஓகே சிஸ்டர், நீங்க ஃபோன் வைங்க, நான் உங்களுக்கு அப்புறமே கால் பண்றேன். இல்ல வைக்காதீங்க, நான் பேசணும் மாமா கிட்ட. முடியாது சிஸ்டர், நீங்க ஃபோன் வைங்க. ஒரு ஒர்க் விஷயமா நான் வெளிய போறேன், நான் அப்புறமே கால் பண்றேன். எனக்கும் 1000 ஒர்க் இருக்கு.
எனக்கு கால் திருப்பி பண்ணலாமா? இவ்வளோ கால் பண்ற கட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல அவங்க விஷயமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் அவர்கிட்ட பேசணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. என்னது சூசைட் பண்ணிக்குவீங்களா? சொல்லுங்க. சதீஷா, ஆமாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு சதீஷ்ன்னு கூப்பிடவே ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா மாமான்னு கூப்பிட்டுமா? இல்லையேங்க, அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? எனக்கு சதீஷ்னே சொல்லலாம்ல. எனக்கு நல்லா இருக்கே. எனக்கு இது வேணும் என்ன வேணும்? அப்போ நான் வேற எப்படின்னு கூப்பிட்டோம்? லூசுன்னு கூப்பிட்டுமா? என்ன கூப்பிடுறீங்க? இல்ல, அவங்க உங்களை லூசுன்னா செல்லமா கூப்பிடுவாங்க. ஏதோ எனக்கு ஒன்றும் புரியலையே. சதீஷ், கொஞ்சம் சீரியஸா பேசுங்க சதீஷ். சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஜோக் ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற? எனக்கு அழுகையா வருது சதீஷ். எது புரியல? எனக்கு அழுகை. என்னமா செய்றீங்க? சதீஷ், இன்னொரு உண்மை சொல்லணும். சொல்லுங்க. இந்த வாய்ஸ் ஞாபகம் இருக்கா? யாரும் புரியல. இல்ல, இந்த வாய்ஸ் சுத்தமா ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இல்ல, எனக்கு வாய்ஸ் ஞாபகம்லாம் இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஒண்ணு சொல்லுச்சு. என்ன தெரியுமா சொல்லுச்சு? நான் டோலு போலு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. ஒரு மனுஷன் வந்து பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, அதாவது பிராங்க் பண்ற மாதிரியே சரி நீங்களும் பிராங்க் ஆயிட்டீங்கன்னு நானும் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். என்னைய பிராங்க் பண்ண முடியுமா ப்ரோ? பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஸோ நிறைய பேர் வந்து உங்க சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சதீஷ் சண்முக வந்து பிராங்க் பண்ணுங்க, சதீஷ் சண்முக பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடும்போது பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி, அதுதான் ஒரு பிராங்கை போட்டுருவோம், எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதான் நல்லபடியா. கண்டிப்பா ப்ரோ, நல்லா பண்ணுங்க. நன்றி. நல்ல ஒரு இதுதான், ஐடியா தான் இது. உங்களுடைய மிமிக்ரி குரல்களை கேட்கறதுக்கு எல்லாரும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நன்றி. சூப்பரா பண்ணுங்க. கன்சிஸ்டன்ஸா வளரேன் பாருங்க. கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வரும் சேனல். தேங்க்யூ. நன்றி நன்றி. அண்ட் ஆல் நீங்க வந்து பயங்கரமா எனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோவுக்கும் வந்து பயங்கரமா சப்போர்ட் கொடுத்து பேசுனீங்க. ஆனா நான் தான் இந்த இடத்துல சப்போர்ட்டா பண்ண மாதிரி ஆயிட்டேன். என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? என்ன பண்றது? யாரா இருக்கும்? தெரியல, ஆனா யாரோ தெரிஞ்சவங்க தான் விளையாடு. பர்வீன் ஒரு பொண்ணு. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு பேசிச்சுல டோலு போல. அந்த டோலு போல உன்னை இருடா நிக்கிட்டே, உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியடா. உங்களுக்கு என்ன சேட்டை ஆரியம் போட்டுருவேன் ப்ரோ. கேர்ள் வாய்ஸ்லயே பேசுனீங்க ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா அப்படியா? இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. நல்லா இருந்துச்சு வாய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய சொன்னும் போது உங்க ஐ மீன் அந்த சேனலே வேற லெவலா இருக்கும். அதே மாதிரி என் சேனலுக்கும் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஆமா. ஸோ உங்க வாய் ராசி வந்து வேற லெவல். முஸ்தபா ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முஸ்தபா ப்ரோ சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சத வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப நன்றி. சரி, அண்ட் ப்ரோ அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த டிஎம் வந்து இன்னும் ஒரு வேற லெவலாக போகணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க பேசுனதுக்காக உங்க தங்கச்சிக்கு எங்க டிஎம்ல இருந்து ஒரு டாப் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. சாம்பார் ஆப் எனக்கு பே வந்து நான் ஆர்டர் பண்ணி அப்படியே அதே ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன். சூப்பர். அதான் சோல்ட் அவுட்னு போட்டேன். எப்படி வாங்குறீங்க? ஐயோ, ஒன்லி டிஎம் வெப்சைட்ல வாட்ஸ்அப்ல கூட வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அதனால வந்து போயிட்டு ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் சிஸ்டர், பாய். வெற்றிகரமாக வந்து ப்ராங்க் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் சண்மு சிஸ்டர் வந்து ப்ராங்க் ஆயிட்டாங்க. ஸோ சதீஷ் ப்ரோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி சதீஷ் சண்முக ப்ராங்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஓவரால் ப்ராங்க் எப்படி வந்திருக்குன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து யாரை ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான். பாய்.